எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம், இது எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுனது? இது ஒரு நல்ல நடைமுறை தானே? மக்களை ஏமாற்றுபவங்க, மக்களினுடைய வளங்களை சுரண்டுறவங்க, மக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறவங்க தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த பதவியில் இருந்தாங்கன்னா அதிகார துஷ்பிரயோகம் நடக்கும். அதுல இருந்து அவங்க விலகிட்டு தன்னை குற்றமற்றவர்களாக நிரூபிச்சுட்டு மீண்டும் வர்றதுல என்ன சிக்கல் வருது? அதை செய்யலாம் இல்லையா? அது தவறு கிடையாது. அது முற்றிலும் ஆதரிக்கத்தக்கதான். ஒருவர் குற்றம் செய்திருந்தால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது இதுல எந்த கட்சிக்குமே ஆட்சேபனை கிடையாது. ஆனா இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில 2014க்கு பின்பாக இந்த அமலாக்கத்துறையுடைய விசாரணை என்பதும் அமலாக்கத்துறை குறித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் BR கவாய் அவர்கள் கடைசியா கூட சொன்னாரு, ED is crossing all limit. அதாவது EDக்கு லிமிட்டே கிடையாது, ED எல்லா லிமிட்டையும் தாண்டுறாங்க. ED is acting unfairly, ED is acting unconstitutionally அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் குற்றம் சாற்றும் அளவுக்கு 2014 பின்பாக நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியினுக்கு பின்பாக EDயை தன்னுடைய ஒரு சுய கட்சியின் உறுப்பினர் சேர்க்கும் துறையாக மாற்றி இருக்கிறது இந்த பாஜக அரசு. இதன் காரணமாகத்தான் நம்மளுடைய 2014 2025க்கு பின்பாக 125 தலைவர்கள், அதாவது கட்சியின் தலைவர்கள், அதாவது பார்ட்டி லீடர்ஸ், இவர்கள் மீது அமலாக்கத்துறை ரைடு என்பது நடந்திருக்குது. அதுல 115 பேர் ஆப்போசிஷன் லீடர். அப்படி 120 பேர்ல 115 பேர் ஆப்போசிஷன் லீடரை கைது செய்திருக்கிறது இந்த அமலாக்கத்துறை. இவர்கள் யாருக்காவது தண்டனை கிடைத்திருக்கிறதா என்றால் அதுவும் இல்ல. அப்ப எங்களுடைய பார்வை என்பது ஊழல் செய்யப்பட்டால் ஊழல்வாதிகள் மீது தண்டனை கொண்டு வர வேண்டும். இந்த இப்ராஹிம், அதுல நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியுது. அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து அதன் மேல எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படலைன்னா அதை எப்படி நீங்க இதுக்குள்ள பொருத்தி பாப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ இதுல ஒரு நிமிஷம் இப்ராஹிம், பிரதமர், முதல்வர், அமைச்சர்கள் இப்படிதானே சொல்லி இருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களினுடைய முதல்வர்கள், திமுக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதல்வர்கள், திமுகவுடைய அமைச்சர்கள் அல்லது காங்கிரசினுடைய அமைச்சர்கள் எப்படின்னு ஏதாவது சொல்லி திருத்தம் பண்றாங்களா? ஏன் இவ்வளவு அச்சம், இவ்வளவு பயம்? கரெக்ட், அச்சமும் கிடையாது, பயமும் கிடையாது. 2014க்கு பின்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பேசணும் சார். நான் சொல்றது தரவுகள், நடந்த உண்மைகள், இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிறார் வேலூர் இப்ராஹிம் மற்றும் முனோர் பாஷா அவர்களிடமே கேளுங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் அமலாக்கத்துறை எதிர்கட்சியினர்களை கைது செய்தது வெறும் 26 பேரை தான். 2014 இருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 120 தலைவர்கள்ல, கட்சி தலைவர்கள்ல 114 பேர் எதிர்கட்சியின் தலைவர்கள். தேடி தேடி எதிர்கட்சி தலைவர்கள் மீது ரைடு விடப்படுகிறது, அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். இப்ப இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 130வது அரசியல் திருத்தத்தை நாங்கள் ஏன் வன்மையாக கண்டிக்கிறோம், இது ஒரு கருப்பு தினமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா, இது அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மற்றும் நீதி பரிபாலனருக்கும் எதிராக இருக்கிறது என்று சொல்கிறோம். இன்னோசன்ட் அன்டில் ப்ரூவன் கில்டி. ஒரு குற்றவாளி தன்னை நிரபராதி என்று நிரூபிக்கும் வரையில் அவர் நிரபராதி தான், அவர் குற்றவாளி அல்ல. சரியா? ஆனா இவர்களுடைய அமெண்ட்மெண்ட் எப்படி கொண்டு வராங்க பாருங்க. இந்த 130வது திருத்த சட்ட மசோதால கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிமூவர் அதுல சொல்றாங்க, he is accused of an offense punishable with imprisonment of term which may extend to 5 years or more. அதாவது 5 வருடங்களுக்கு மேல் ஒருத்தருக்கு தண்டனை தரப்பட்டால் அவர்கள் இதுல இருக்க முடியாது. இது கரெக்ட். இரண்டாவது பாயிண்ட் தான் பிரச்சனையே. He has been arrested and detained in custody for 30 consecutive days. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 30 நாளில் ஒருவரை சிறையில் அடைத்திருந்தாலே, சிறைப்பட்டிருந்தாலே, அதாவது குற்றம் சாட்டி இருந்தாலே, அக்யூஸ்ட் ஆகல அவரு இன்றைக்கு தண்டனை புரியுது. எனக்கு புரியுது. இப்ப இதுல என்ன தவறு? இப்ப ஒரு வழக்கு எடுத்துக்கங்களேன். அதிமுக ஆட்சி இப்ப நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுகவுடைய அமைச்சர்கள் மேல யாராவது மேல ரைட் பண்ணி அவர்களை சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திமுக அல்லது காங்கிரஸ் இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை, அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு விசாரணைக்கு ஒத்துழைத்து தன்னை குற்றவாளின்னு நிரூபித்துட்டு மீண்டும் அவர் அமைச்சராக தொடரலாம், முதலமைச்சராக தொடரலாம்ன்ற வார்த்தையை எதிர்கட்சிகளாக இருக்கும் பொழுது நீங்க வைக்கிறீங்கல்ல, அதுதானே இந்த ஆக்ட் சொல்லுது, அதுதானே மசோதா சொல்லுது. என்ன தவறு இருக்கு உங்களுக்கு? அப்படி சொல்லவே இல்ல. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கூட நான் இங்கிலீஷ்ல அதுக்கு எதுக்கு டேர்ம் சொன்னேன் அப்படின்னா, he has been arrested and detained in custody for 30 consecutive days. அதாவது 30 நாள்ல ஒரு 15 நாளைக்கு ஒரு வாய்தாங்க. நீங்க இரண்டாவது வாய்தா ஒரு நார்மலான லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு எஸ்ஐ திடீர்னு ஒரு வழக்கு தொடர்ந்துட்டாலே ஒரு சிஎம்ஐயோ ஒரு அமைச்சரையோ உடனுக்குடனே பதவி விலக வைக்கக்கூடிய சட்டமாக இது மாறுகிறது.
இதை தாண்டி நாங்க வச்சிருக்கும் போது லா கமிஷன் 170 ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்கோம்னா 2 வருஷம் தண்டனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தண்டனை பெற்றவர்கள், அதாவது வந்து குற்றவாளிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்ல. இங்க என்ன வருது அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களை உடனுக்குடனே நீங்க பதவி விலகணும். இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பாருங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் பாஜகவுல இடி வழக்குல இன்னைக்கு கைது செய்யப்பட்டு பின்பாக பாஜக பின்னாடி இறந்தவர். ஹிமந்த் பிஸ்வா சர்மா உங்களுக்கு தெரியும், நாராயண ராணே தெரியும். இவரெல்லாம் விட்டுருங்க. அஜித் பவார் அவர்களை இந்திய நாட்டு பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவாக சொன்னார், 78,000 கோடி மோசடி செய்தவர், ஊழல் செய்தவர் என்று சொல்லிவிட்டு அவருக்கே பினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறீங்க. எஸ்ஆர்எஸ் இப்ராஹிமுடைய கோரிக்கைன்றது ஊழலை ஒழிக்கணுமா அல்லது கட்சி மாறினா அவங்கள மன்னிச்சிடுறாங்கன்ற இடத்தை நோக்கி பயணிக்குதா? ஹேமந்த் பிஸ்வா சர்மா ஒரே நிமிஷம் சார், ஹேமந்த் பிஸ்வா சர்மா எங்க இருக்கிறப்போ ஊழல் செய்தார், அஜித் பவார் எங்க இருக்கிறப்ப ஊழல் செய்தார். இப்போ ஊழல் குறையணுமா அல்லது பாஜகவுக்கு அவங்க கன்வெர்ட் ஆயிட்டாங்க அதனால மெஷின் போட்டு அவங்க சுத்தம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல ஒரு செகண்ட் இருங்க. அதாவது நாராயண ராணே அவர்கள் சொன்ன கருத்தையே நான் எடுத்துக்காட்டா சொல்றேன். நான் பாஜகவில் இணைந்து விட்டேன், இனி என் மீது ஈடியோ அமலாக்கத்துறையோ என் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன். நான் பாஜகவில் இணைந்த பின்பாக எக்காரணத்தை கொண்டும் எங்கள் மீது ஈடி அமலாக்கத்துறை சோதனை நடைபெறாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியுது. ஆனா ஒரே நிமிஷம், அங்கதான் சந்தேகம் வருது இப்ராஹிம். அந்த இடத்துட்ட பாஜகவில் சேர்ந்தாலும் அவருடைய பதவின்றது பறிக்கப்படுது இல்லையா? அதை உறுதி செய்தது இந்த மசோதா பறிக்கப்படாது. அதற்கு தான் எடுத்துக்காட்டு. இல்ல 13 டேஸ் தானே கன்விக்டட். ரீகன் ஒரு செகண்ட், நீங்க क्वेश्चन கேக்குறீங்க, அது கான்சிக்யூட்டிவா டைம் கொடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். என்னன்னா உங்களுடைய பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்கு இந்த 130வது திருத்த சட்ட மசோதா சரியான மசோதா என்று வைத்துக் கொள்வோமே, உங்களுடைய லீகல் பாயிண்ட்ஸ் பிரகாரமே வரும். ஒருவரை குற்றம் சாட்டி விட்டு 30 நாள்ல ஜெயில வச்சிட்டீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிய நீங்க சிஎம் இல்லைன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? ஒண்ணு சரி, நம்ம ரிட்டோரிட்டிக்கலா பேசுவோம், பேசும் வார்த்தை வகையிறாலே பேசுவோம். ரெண்டாவது, இதற்கு முன்பாக நடந்த 2014 இருந்து 2025 வரைக்கும் அமலாக்கத்துறையை எவ்வாறு பாஜக கையாண்டதுன்னு பார்க்கும்போது எதிர்கட்சிகளை தேடி தேடி வேட்டையாடியது. அப்ப எதிர்கட்சிகளை தொடர்ந்து 30 நாளைக்கு மேல நீங்க ஜெயில வச்சிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மாநில அரசை கொண்டு வந்துடலாம். அதற்கு எடுத்துக்காட்டு நம்மளுடைய ஓம் பிரகாஷ் சௌதாலா, அசாம் ஹரியானாவுடைய முதலமைச்சர். அவர் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு. இப்ப உங்களுக்கு தெரியும் ஹரியானாவை யார் ஆண்டு கொண்டிருக்கிறாங்கன்னு. INLD கூட கூட்டணி போனது பாஜக. இன்றைக்கு அறவே விழுங்கி இன்றைக்கு ஹரியானால ஆட்சி கட்டில் அமர்ந்தது. இது போல மகாராஷ்டிரா நீங்க அகில இந்திய அரசியலை சொல்றீங்க. ஒரு நிமிஷம், முனவர் பாஷா இருங்க வர. அகில இந்திய அரசியல எஸ்ஆர் இப்ராஹிம் சொல்றாரு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்குள்ளே வருவோமே. இங்க இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் மேல புகார் இருக்குது அப்படின்னா, குறிப்பா செந்தில் பாலாஜி மேல ஒரு புகார் இருக்குது, முறைகேடு ஊழல் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்களேன். அவர் தன்னுடைய அமைச்சர் பதவிக்குள் இருக்கும் பொழுது அந்த விசாரணை அதிகார துஷ்பிரயோகம் நடக்குமா நடக்காதா? உச்ச நீதிமன்றமே கேள்வி எழுப்புது இல்லையா? இல்ல அதுதான் நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தையும் இந்திய நாட்டுடைய நீதியையும் அரசியலமைப்புடைய 5 தூண்களா இருக்கிறதையும் காப்பாற்ற வேண்டியது இந்திய குடிமக்களாகிய நம்மளுடைய அடிப்படை கடமை. ஆனா இங்க என்னன்னா, நீங்க ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கப்படாததற்கு முன்பாகவே நீங்க ஒரு 30 நாள்ல ஜெயில இருந்தாலே நீங்க சீஃப் மினிஸ்டர் விட்டு விலகிடணும்னா இதை எந்த இடத்துக்கு கொண்டு போய் நகர்த்துறார் நரேந்திர மோடி அவர்கள் என்றால், இவருடைய நம்மளோட சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு கேஸ் கிட்டத்தட்ட 52 நாள் ஜெயில இருந்தார். அவருடைய கேஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸ்கேம் சொல்லி நடைபெறுது. 2023 கைது செய்யப்படுகிறார். 52 நாள் ஜெயில இருந்தார். இப்ப எங்களுடைய கேள்வி சராசரியாக சந்திரபாபு நாயுடு பெயில தான் இருக்காரு. இப்ப நீங்க திரும்பியும் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சரா கடைபிடிப்பதை சரியாக ஆட்சியில் இருப்பதை ஒத்துக்கொள்வீங்களா, இல்ல அவருடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு நீங்கள் காரணமாக இருப்பீர்களா? ஊழல் தான் உங்கள் பிரச்சனை என்றால் அஜித் பவார், நாராயண் ராயனே போன்ற பல்வேறு பாருங்க 10க்கும் மேற்பட்டவர் 7 இருந்து Z வரைக்கும் கூட இருக்கு. அத்தனை பேரும் சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் இருக்கிற செந்தில் பாலாஜி என்ன சொன்னார்? ஸ்டாலின் கரூர்ல மீட்டிங் போட்டு பேசினாரு. ஆட்சிக்கு வந்தா முதல் கைது செந்தில் பாலாஜி தான் பேசுனது. ஸ்டாலின் பேசுவதற்கு ஒரு செந்தில் பாலாஜி அவர்களை பேசுவது இல்ல 8 அமைச்சர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். திமுக இருக்கிற 8 அமைச்சர்கள் அண்ணா திமுகவில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டவங்க. ஆட்சி செய்கிறது பாஜக எதிர்கட்சிகளை இடி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது கலைஞருடைய இல்லத்தரசிகள் 2014 இருந்து 2025 வரைக்கும் அமலாக்கத்துறையுடைய சோதனையுடைய தரவுகளை சொல்லுங்க.
எத்தனை பெர்சன்டேஜ் நீங்க இன்றைக்கு ஊழல் தானே ஊழல் அகற்றுதானே உங்களுடைய ஒற்றை நோக்கம்? ஆமா. ஊழல் அகற்றுதானே சார் உங்களுடைய ஒற்றை நோக்கம்? அமலாக்கத்துறை பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் கேஸ் கீழ எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் அதை சொல்லுங்க. 2014 இருந்து 2025 வரைக்கும் கேஸ் எல்லாமே நீதிமன்றத்துல இருக்கு சார். பேசுவோம். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அத சொல்லுங்க. பிஎம்எல்ஏ கேஸ்ல முடிக்க முடியாது. அதான் அந்த கேள்வி தான் முதல்ல கேக்குறேன். நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு. அதனால ஒரு நிமிஷம் எம்ஜே தேஷ்பாண்டே அவர்கள் ஒரு நிமிஷம் இருங்க சார். எம்ஜே தேஷ்பாண்டே அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்துடைய ஈடியோடைய சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்ஜே தேஷ்பாண்டே அவர்கள் சொல்றாரு, நத்த வேகத்துல உங்களோட ட்ரையலை நீங்க ரன் பண்றீங்க, முயல் வேகத்துல சோதனை செய்யறீங்கன்னு கேக்குறாரு. அந்த அளவுக்கு நீதித்துறைக்கு பேசலாம். இப்ராஹிம் நான் மீண்டு வரேன். நீதித்துறைக்கு சுதந்திரம் அந்த அளவுக்கு இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர்களை அச்சுறுத்துவது நான் கேட்கறதுக்கு இங்க இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் பதில் சொல்லணும். பேசலாம். அடுத்து நான் அவர்கிட்ட கேள்வி வாங்கிட்டு உங்ககிட்ட வரேன். நான் வரேன். இருங்க சார். 10க்கும் மேற்பட்ட தலைவர்கள் 2014 இருந்து 2025 வரைக்கும் 200 அப்போசிஷன் லீடர் அவ்வளவு ஊழல் பேர் வழிகள் இருக்காங்க. வரேன் நான் இப்ராஹிம் எஸ்ஆர்எஸ் இப்ராஹிம் நான் வரேன். நான் மீண்டு வரேன். உங்ககிட்ட நான் மீண்டு வரேன். இது